வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தர்ஷினி டீச்சர் பேசுறேன். இன்று நான் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கேளுங்கள். சென்னையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் என் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. என் வீட்டுக்கு அருகில் மீனாட்சி அக்கா என்ற ஒரு பெண் குடி வந்தார்கள். 38 வயதானாலும் அவரின் தோற்றம் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் அவரின் முகத்தில் எப்போதும் ஒரு சோகம் தெரிந்தது. திருமணம் ஆகி 15 வருடங்கள் ஆனபோதும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் கேள்விகள் அவரை மனதளவில் பாதித்திருந்தது. அவருடைய கணவர் ரமேஷ் குடிப்பழக்கத்தால் வீட்டில் சரியாக இல்லாமல் இருந்தார். மீனாட்சி அக்கா சில நேரங்களில் என் மகனை பார்த்து மகிழ்ச்சியடைவார்கள். அவரின் கண்களில் இருக்கும் ஏக்கம் எனக்கு புரிந்தது. ஒரு நாள் அவர் மிகவும் மனம் உடைந்து வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருந்தார்கள். அந்த நாள் மாலை நான் மீனாட்சி அக்காவிடம் பேச சென்றேன். அவர் மனம் மிகவும் கலங்கியிருந்தது. கண்களில் கண்ணீர் இருந்தது. வீட்டுக்குள் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக மெதுவாக சொன்னார். நான் அவரை அமைதியாக இருக்க சொல்லி ஆறுதல் கூறினேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் மனசு தளர்ந்து போவது இயல்புதான் என்று சொன்னேன். அவர் என் வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார். அந்த நாட்களில் அவர் அடிக்கடி வீட்டின் வெளியே வந்து உட்காருவார்கள். சில நேரம் என் மகனை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு பெரிய வெறுமை இருந்தது எனக்கு தெரிந்தது. நாட்கள் போக போக நான் அவரை ஒரு தம்பி மாதிரி பார்த்து உதவ ஆரம்பித்தேன். வீட்டில் தேவைப்படும் சின்ன சின்ன உதவிகளையும் செய்து கொடுத்தேன். அவர் என்னை நம்ப ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் ரொம்ப சோகமாக இருந்தபோது நான் சொன்னேன், அக்கா, மனசை அமைதியாக வைத்துக்கொள்ள சில நேரம் வெளியே போய் வரலாம் என்று. அதற்கு அவர் அமைதியாக ஒத்துக்கொண்டார். அந்த வாரம் முடிவில் நான் மீனாட்சி அக்காவிடம் ஒரு பரிந்துரை சொன்னேன். அக்கா, மனசுக்கு அமைதி வேண்டும்னா அருகிலுள்ள ஒரு கோவிலுக்கு போய் வரலாம்னு சொன்னேன். முதலில் அவர் தயங்கினார். ஆனால் பிறகு மெதுவாக சம்மதித்தார். அடுத்த சில நாட்களில் நாங்கள் கோவிலுக்கு சென்றோம். அங்கே அவர் அமைதியாக சாமி கும்பிட்டு கண்களில் கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீரில் பல வருடங்களாக இருந்த வேதனை வெளிவந்தது போல இருந்தது. கோவிலில் இருந்து திரும்பும் வழியில் அவர் சற்று மனம் திறந்து பேச ஆரம்பித்தார். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டிய நிலை பற்றி சொன்னார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் எங்கள் நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. அவர் என்னிடம் ஒரு தம்பி போல நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். நானும் அவருக்கு முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வந்தேன். வீட்டில் இருக்கும் சூழ்நிலையும் மெதுவாக சீராக இருந்தது. ஆனால் அவரின் மனதில் இருக்கும் சோகம் மட்டும் முழுமையாக போகவில்லை என்று எனக்கு தெரிந்தது. அந்த சில வாரங்களுக்குப் பிறகு மீனாட்சி அக்கா கொஞ்சம் மன அமைதியாக இருந்தார்கள். கோவில் செல்லும் பழக்கம் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. வீட்டிலும் அவர் சிரிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் அவர் என்னிடம் சொன்னார், தம்பி, உன்னால் தான் எனக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது என்று. அந்த வார்த்தைகள் எனக்கு மனதில் ஒரு நிம்மதியை கொடுத்தது. அவரின் வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. கணவன் ரமேஷும் சில நாட்களில் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தார். வீட்டில் முன்பு இருந்த பதட்டம் மெதுவாக குறைந்தது. சில மாதங்கள் கழித்து ஒரு நல்ல செய்தி வந்தது. மீனாட்சி அக்கா வீட்டில் மகிழ்ச்சி திரும்பியது. அந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக சிரிக்க ஆரம்பித்தது. அந்த அனுபவம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஒரு சின்ன உதவியும் ஒரு நல்ல வார்த்தையும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.